கர்த்தர் நல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிக்கலாமா? 11, 12, 13. கர்த்தர் நல்லவர். 11. மகன் அப்பம் சோறு கேட்டா தகப்பன் எதை தருவானா? கல்ல தருவானா? அப்புறம் மீனை கேட்டா பாம்ப தருவானா? முட்டையை கேட்டா தேள தருவானா? நீங்களே இப்படி செய்யும் போது உங்களை படைச்ச அந்த நல்ல தெய்வம் தம்மிடத்தில் ஜெபித்துக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நலமானவைகளை தருகிறது அதிக நிச்சயம் அல்லவா? இது நம்ம ஜெபிக்கிறவர்களுடைய கவனத்துக்கு எடுக்கிற ஒரு குட்டி பாடம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு நம்ம மேல பாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏதாவது ஆதாரம் தர முடியுமா? எதை வச்சு நம்ம மேல அவருக்கு பாசம் இருக்குன்னு நம்புறீங்க, சொல்றீங்க? ஏதாவது ஆதாரம்? ஆண்டவருக்கு நம்ம மேல பாசம் இருக்கு. கேள்வி, உண்மையிலேயே நம்ம மேல அவருக்கு பாசம் இருக்குன்னா அப்ப நமக்கு பிடிச்சத ஆண்டவர் நமக்கு தரணும் தானே? தானே ஃபேக்ட். உண்மையிலேயே என் மேல பாசம் இருக்குன்னா ஆண்டவரே எனக்கு பிடிச்சதை நீங்க தரணும்ல, அதான ஆதாரம். எனக்கு பிடிச்சதை தர மாட்டேன்னா அப்புறம் எப்படி என் மேல உங்களுக்கு பாசம் இல்லையே? கரெக்டா? மனித இயல்பு ஸ்வாபம் இப்படிதான் பேசும். பாசம் இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் ரொம்ப நாளா கேட்டு இருக்கிறேன், தரமாட்டேறீங்க. எப்படி நம்புறது? பாசம் இருக்குன்னா காப்பாத்தணும்ல. பாசம் இருக்குங்கிறீங்க, செய்யணும்ல. எனக்கு பிடிச்சது ஒரு காரியம், அதை கேட்கிறேன், தர மாட்டேறீங்க. ஆனா பேச்சு மட்டும் பாசம் இருக்குன்னு சொல்றீங்க. இது எத்தனை தடவை நம்ம வாழ்க்கையில சாதாரணமா பேசியிருக்கிறோம். ஆண்டவரை பத்தி இல்ல, உலக ஆட்களை பத்தி பேசியிருக்கிறோம். எங்க அப்பா அப்படிதான் பாசம் இருக்குன்னு பாரு, ஆனா கேட்போம், தர மாட்டாரு. சும்மாங்க வாயில சொல்லிட்டு இருப்பாருங்க. பாசம் இருக்குன்னா நான் கேட்கிறேன், தரணும் தானே அப்படின்ட்டு சர்வசாதாரணமா உலகத்துல இந்த பேச்சு இருக்கு. ஒரு பேச்சு வழக்குது. இதை அப்படியே ஆண்டவருக்கு ஃபிட் பண்றாங்க. உண்மையிலேயே அவருக்கு பாசம் இருக்குன்னா என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், பொண்ணு பார்த்து வைங்கன்னா எத்தனை வருஷம் பாசம் இருக்குன்னா செஞ்சிருக்கணும்லங்க. சொல்ற புரியுதுல? இந்த மாதிரி கேள்விகள் வரும். அவருடைய பாசத்தை கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கும். கேள்விக்குறியாக்குற சம்பவங்கள் வாழ்க்கையில நிறைய இருக்கு. உண்மையிலே பாசம் இருக்குன்னு அப்படி செய்யணும்லங்க. நான் என்ன கேட்டுவிட்டேன்? கெட்டதா கேட்டேன்? நான் நல்லதை கேட்கிறேன், எனக்கு பிடிச்சதை கேட்கிறேன். எனக்கு பிடிச்சத தராம இருந்தா அப்புறம் என் மேல பாசம் இருக்குன்னு எப்படி நம்புறது? சொல்றது புரியுதுங்களா? அப்ப என் மேல ஒருத்தருக்கு பாசம் இருக்குன்னா எனக்கு பிடிச்சத அவர் தரணும். இதுதான் நம்ம அடையாளமா வச்சிருக்கிறோம். அது உண்மைதான், அது பொய் கிடையாது, அது சரிதான், தவறே கிடையாது. தவறுன்னு நினைக்கிறீங்களா? தவறு இல்லை, உண்மை. அது பொய் இல்லை, சரிதான். ஆனா நம்ம எங்க மிஸ் பண்றோம் அப்படிங்கறத மட்டும் ஆண்டவர் பேசுறாரு, கவனிங்க. முதல் லைன் கரெக்ட். அதே நேரத்துல நமக்கு பிடிச்சது நமக்கே ஆபத்தா இருக்கும் பட்சத்தில்
நமக்கு பிடிச்சது, நமக்கு பிடிச்சு சொல்ற ஒரு காரியம் எனக்கு வேணும், ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நாம கேட்கிற ஒரு காரியம் நமக்கே அது ஆபத்தா இருக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே அவருக்கு என் மேல பாசம் இருந்தா அதை அவர் தரக்கூடாது தானே? டேட்டை மாத்தி போடுங்க. தரக்கூடாது தானே? என்ன, எனக்கு தான் பிடிச்சிருக்குன்ட்டு நான் கேட்டேன், உங்களுக்கு தெரிய வேண்டாமா கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் செத்து போயிடுவேன்னு? என் மேல பாசம் இருந்தா இப்பெல்லாம் நான் கேட்டேன்னு தருவீங்களா? நீ இப்படின்னு திருப்புவ, நீ அப்படின்னு திருப்புவ, நீ இப்படின்னு திருப்புவ. தராட்டினா ஏன் தரலங்க, பாசம் இல்லைன்னு. சரி கேட்டு தரேன் அப்படின்னா ஏன் தந்தீங்க, கேட்டா தந்துடலாமா, இப்ப என்ன பாசம் இருக்கு என் மேல இப்படின்னு சொல்லுவ நீ? சரிங்களா? நான் ஆண்டவர்லாம் ஏதாவது எழுதிட்டு சொல்லிட்டாங்க, நம்ம புத்தியை தெரிஞ்சு நம்ம லட்சணம் தெரிஞ்சு நம்ம அழகா கையாண்டுட்டு வர்றாரு. நல்லவர். இப்ப முதல் பாயிண்ட் உண்மை, ரெண்டாவது பாயிண்ட் அதை விட உண்மை. நமக்கே ஆபத்தா இருக்கும் பட்சத்துல உண்மையிலே பாசமா இருக்கிற யாருமே தரமாட்டாங்க. 10 வயசு பையன் ஃபிளைட் ஓட்டணும்னு கேட்கிறான், அவனுக்கு பிடிச்சது. அம்மல எனக்கு கொள்ள பாசம் வச்சிருக்கேன் பையன் மேல, ஆனா அவன் கேட்கறது ஃபிளைட்டு, அவனுக்கு பிடிச்சது. தந்துட முடியுமா? நானு தந்துட முடியுமா? உனக்கு பிடிச்சிருக்குதான்ப்பா, ஆனா உனக்கே அது ஆபத்து. உண்மையில எனக்கு பாசம் இருக்கு. அப்ப ஆண்டவர் நமக்கு பிடிச்ச ஒண்ண தராம இருக்கிறது பாசம் இல்லைங்கிறதுனால இல்ல, நம்ம மேல ரொம்ப பாசம் இருக்கிறதுனால தரமாட்டேங்கிறாரு. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? நமக்கு பிடிச்ச ஒண்ணு ஆண்டவர்கிட்ட ஏங்கி 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 கேட்டோம், ஆண்டவர் தராம இருக்கிறது நம்ம மேல பாசம் இல்லைங்கிறதுனால இல்ல, நம்ம மேல பாசம் இருக்கிறதுனால தரமாட்டேங்கிறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆண்டவரை, இப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம கர்த்தரை, நம்ம இயேசுவை இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். எடுத்தோன்னே இப்படி திருப்பக்கூடாது கேள்வியை, என்ன அவருக்கு பாசம் இருக்கு அதனால கேட்டு தர மாட்டேங்கிறாரு, இப்படியே குறை சொல்லிதான் நமக்கு பழக்கம், முறுமுறுத்து தான் நமக்கு பழக்கம். இதை இப்படி திருப்பி இப்படி யோசிச்சு பார்க்கணும். நமக்கே ஆபத்தா இருக்கும் பட்சத்துல என் தலைவர் தரமாட்டாரே, அப்படி தந்துட்டு அவர் மேல என் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தமாயிருமே. இங்கிட்டும் பார்க்கணும். பாத்தீங்களா நம்மகிட்ட கடந்து எப்படி மாட்டிட்டு முடிக்கிறாருன்னு? நம்மகிட்ட கடந்து மாட்டிட்டு முடிக்கிறாரு. இவங்க எப்படி செஞ்சாலும் அப்படிமாங்க, அப்படி செஞ்சாலும் அப்படிமாங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். இது ரெண்டாவது பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் நமக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, ஜெப காரியங்கள், நல்ல ஜெபத்தை உள்வாங்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆண்டு மேல கசப்பு வராது, ஆண்டு மேல முறுமுறுப்பு வராது, கோபம் வராது, ஆண்டரை விட்டு போக மாட்டீங்க. இது நல்லா உள்வாங்க. ஏன்னா ஜெபத்தையும் விசுவாசியும் பிரிக்கவே முடியாது. அது ஜெபம்னா தூங்க, ரெண்டாவது ஜென்ரலா சொல்றேன், ஜெபத்தையும் விசுவாசியும் பிரிக்க முடியாது. கேட்டு 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 நொந்து நூறு சாகி கிடப்பாங்க. மூணாவது புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு பிடிச்சது அவருக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணா இருக்கும் பட்சத்தில் அப்ப நாம் அதை கேட்க கூடாது தானே? இந்த அறிவு நமக்கு இருக்க? நீ உனக்கு பிடிச்சதுதான் பாத்தியே தவிர அவருக்கு பிடிச்சதான்னு பாத்தியா? நீ அப்படி பார்க்கலன்னா அவர் மேல உனக்கு பாசம் இல்லை தானே? பிள்ளைட்டு திருப்பி போடு, இப்படி கேள்வி கேடு. உனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காத பட்சத்துல நீ அதை போய் அவர்கிட்ட கேட்க கூடாது தானே? ஏன் கேட்கிற? அப்போ மேல அவர் மேல உனக்கு பாசம் இல்லை அப்படித்தானே? நம்ம என்னன்னா, என் மேல அவருக்கு பாசம் இருக்கா, என் மேல அவருக்கு பாசம் இருக்கா, இப்படியே தான் கேட்டு பழக்கம். அவர் மேல நமக்கு பாசம் இருக்கா? கேட்க மாட்டோம். நானே கேட்க மாட்டோம். என் மேல பாசம் இருக்கு, கல்வாரி மலையில ஏசு செத்தாருங்கிறீங்க, என் மேல பாசம் இருக்கு, என்ன தரமாட்டேறாரு, இப்படித்தான் கேட்போம். அவர் மேல நமக்கு பாசம் இருக்கானா, அது இப்படிங்க என்ன ரொம்ப இருக்கு,
அது எதுக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஜெபத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏங்க, உனக்கு பிடிச்சதாப்பா, பட் அவருக்கு பிடிக்கலைங்கிறாருப்பா, அவருக்கு பிடிக்கலைங்கிறாருப்பா. அப்ப நீ கேட்க கூடாது. எதுக்கு கேட்கிற? சொல்லுங்க. எதுக்கு கேட்குறீங்க? முதல்ல நமக்கு பிடிச்ச ஒண்ணு அவருக்கு பிடிக்குதான்னு கேட்கிற அந்த பழக்கமே நம்மளுக்கு கிடையாது. அந்த இடத்துக்கே நம்ம வர மாட்டோமே. எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டவரை தாங்க, இதை நீங்க செஞ்சு தரணும். நீர் என்னை நேசிக்கிறீர் அல்லவா? எல்லா வாயும் அப்பதான் நம்ம பேசணும். அந்த ஜெபத்துல நீங்க கவனமா கையாளணும். நம்ம மேல அவர் வச்சிருக்கிற பாசத்தை யூஸ் பண்றவங்க தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்குவாங்க. நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களா? நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களா? அப்ப தாங்க, இது யூஸ் பண்ற கேஸ். யூஸ் பண்றாங்க, பாசத்தை யூஸ் பண்றாங்க. பாசம் இருந்தா தாங்க, இன்னும் தர மாட்டேங்கிறீங்க, அப்படி எப்படி பாசம் இப்படிதான் இந்த யூஸ் பண்ற கேஸ் எல்லாமே. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தை யூஸ் பண்றவங்க தான் இந்த மாதிரி தான் அவர்கிட்ட கேட்பாங்க. நம்ம மேல அவர் வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து அவர் மேலேயும் பாசம் வைக்கிறவங்க இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற பாசத்தை யூஸ் பண்றவங்க எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஆனா நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து, ச்சே, இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவர் மேல பாசம் வைக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்குதான்னு கொஞ்சம் பாருங்க, நான் கேட்டுக்கிட்டேன், உங்களுக்கு பிடிக்குதா கொஞ்சம் பாருங்க. நீங்க பாட்டுக்க பிடிக்கலையா, நீங்க விட்டுருங்க விட்டுருங்க, சாரி விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன், அதை நான் கேட்கிறேன். இதான் லவ், இதான் லவ். அவரை நேசிக்கிறவங்க அவருக்கு சாய்ஸ் கொடுப்பாங்க. அவரை யூஸ் பண்றவங்க நம்முடைய சாய்ஸை வைப்பாங்க. என் சாய்ஸ் இது, டிக் பண்ணுங்க ப்ளீஸ், சீக்கிரம். அப்ப தேவன் நம்மளை நேசிக்கிறேன்னு நம்மகிட்ட சொல்றதுக்கும் அதை காமிக்கிறதுக்கும் காரணம் நாம் அவரை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்ல, ஹைலைட் அவரை நேசிக்கிறது. திரும்ப சொல்றேன், ஆண்டவர் நம்ம மேல இம்மா பாசம் வச்சிருக்கண்டான்ட்டு நம்மகிட்ட சொல்றதுக்கும் காட்டுறதுக்கும் காரணம் அவரை யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. யூஸ் பண்ணிக்கிறதுக்காக சொல்லல. யூஸ் பண்ணுங்கடா, நிறைய பாசம் வச்சிருக்கேன்டா, என்ன வேணாலும் கேளுங்கடா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்டா, டே வாங்கடா, சிலுவையில் எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன்டா. யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம மேல பாசம் வச்சிருக்கேன்னு அவர் காமிக்கல. அவரை நேசிக்கிறதுக்காக நம்ம மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நம்ம பார்வையே யூசரா போயிருச்சு. பாசம் வச்சிருக்காராமே, அவர் நம்மளை நேசிக்கிறாமே. ஆமா சிஸ்டர், உங்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு தருவார், கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் நேசத்தை இப்படியே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நல்லா பாருங்க, அவர் நேசத்தை காமிச்சும் போதெல்லாம் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் உங்களை கடன் அடைப்பார், கர்த்தர் உங்களுக்கு வியாதியை சுகமாக்குவார். அவர் நேசத்தை யூஸ் பண்றதுக்கு தான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்போம். சொல்றது உண்மைதானே? அவர் நேசத்தை காமிச்சு என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, யூஸ் பண்ணுங்க, நேசத்தை யூஸ் பண்ணுங்க, பாசமா இருக்கிறாரு, யூஸ் பண்ணுங்க. சிஸ்டர், கர்த்தர் நேசிக்கிறார் சிஸ்டர். ஆமா பாஸ்டர், நாம அவரை நேசிக்கணுமே, தப்பு துரோகம் இல்லையா? கர்த்தர் நம்மிடத்துல அன்பு கொடுக்கிறார், நாம ஒரு அன்பு செலுத்தணும். சிஸ்டர், அவருடைய அன்பை யூஸ் பண்ண போதிக்காம அவருடைய அன்பை நாமும் அன்பு செலுத்த போதிச்சோமா? ஆனா யோவான் கவனமா இருக்கிறார். முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியார் நாமும் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். அவர் அன்பை காமிச்சாரு, நாம அன்பை காமிக்கணும்ல. இதான் பைபிள் சொல்ற சிஸ்டம். இதான் அப்போஸ்தலர்கள் காமிச்ச செஞ்ச போதகம். அவங்க இப்படிதான் போதிச்சாங்க. அவருடைய அன்பை யூஸ் பண்ண சொல்லல, அன்பை வச்சு நீங்க அன்பு பண்ணுங்க, அன்பு கூறணும்னு சொல்ல வந்தாங்க. நம்ம ட்ரெண்ட் அப்படியே 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 மாத்தி விட்டோம், நமக்காக மாத்திக்கிட்டோம். அது தப்பு இல்லை,
அன்பை யூஸ் பண்றவங்க வேட விட நீங்க நேசிச்சீங்கனாலும் எல்லாமே கிடைச்சிடும். பிரதானம் என்ன? அவர் என்னை நேசிக்கிறார், நானும் அவரை நேசிப்பேன். இதுதான் பிரதானம். இதை விட்டாச்சு. என் மேல பாசம் இருக்கு, எனக்கு என்ன செய்வாரு, என் மேல பாசம், இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தா யூஸ் பண்றீங்க. பட் உண்மை என்னன்னா, நான் அவரை யூஸ் பண்றதுக்காக நான் அவரை நேசிக்கிறேன்டா அப்படின்னு அவர் சொல்லல. நாமும் அவரை நேசிக்கிறதுக்காகத்தான் நான் மேல எவ்வளவு அன்பா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆமீன். அப்ப சிலுவை மரணம் எதை நம்மகிட்ட கன்வே பண்ணுது? நான் உன்னை நேசிக்கிறேன் பாத்தியா, அதனால என்னை யூஸ் பண்ண பார்க்காத, நீ என்ன நேசி. இதைத்தான் கன்வே பண்ணுது. ஆமீன். இதான் கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாத சுத்தமான சத்தியம், சுத்தமான உபதேசம். அப்படியே ஃபில்டர் பண்ணி உங்கள்கிட்ட அப்படியே சுத்தமான நெய் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி சுத்தமான சத்தியத்தை ஆண்டு கொடுக்குறாரு. இதான் எதுக்கு நம்மளை நேசிக்கிறார் என்றால், யூஸ் பண்ண இல்லை, நேசிக்க. இதைத்தான் பவுல் ரோமர் எழுதுவாரு. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. அவரும் அப்பதான் சொல்றாரு, யூஸ் பண்ணவே சொல்லல. தேவ அன்பு நம்ம இடத்துல ஊற்றப்பட்டிருக்கு. அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. யூஸ் பண்ண சொல்லல. அவங்க யூசராகவே இல்லை, நேசரா இருந்திருக்கிறாங்க. பவுல் யூசரா இல்ல, நேசரா இருந்திருக்கிறாரு. இதெல்லாமே புதிய ஏற்பாடு நமக்கு இப்படிதான், இந்த மாடல்ல தான் போயிருக்கு. நம்ம ஆட்கள் தான் போட்டு கச்சா முச்சான்னு ஆக்கி வச்சு அதுலேயே ஜனங்களை நிப்பாட்டி வச்சு அடுத்த ஒரு படிக்கு மேல போய் ஆண்டோட கனெக்ட் ஆகி அவருடைய அன்பை உள்வாங்கி நாம அவரை நேசிக்கணுமே. இது பாவம் இல்லையா? ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் நம்மளை நேசிச்சோம், நாம அவரை நேசிக்கிறோன்னா அது பாவம். சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை இந்த அளவுக்கு நேசிச்சோம், நாம கொஞ்சமாவது அவரை நேசிக்கலன்னா அது பாவம். அதனாலதான் பவுல் 2 கொரிந்தியர் எழுதுறாரு, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் சொல்றாரு. ஆசீர்வதிக்கிறதே என்று ஒருவனையும் சபியாதிருப்போமாக அப்படின்ட்டு அதே பைபிள் சொல்லுது. ஆனா சபிக்கப்பட்டவனா இருப்பானாகன்ட்டு சொல்றாரு. கவனிச்சீங்களா? எந்த இடத்துக்கும் பவுல் பேசல சாபத்தை குறித்து. ஆனா இவ்வளவு உங்க மேல அன்பு வச்சிருக்கிறாரு, நீ கொஞ்சத்தை கூட அன்பு காட்டல அப்படின்னா சபிக்கப்பட்டவன். அவருடைய பாசத்தை என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. அவருடைய பாசத்தை வச்சு நாம பாசம் காட்ட பார்க்கணும். அந்த கல்வாரி அன்பை நம்ம நினைக்கணும். திருவிருந்த அதைத்தான் செய்யணும். அதைத்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். திருவிருந்தில் அதைத்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு பூரா பிளஸ்ஸிங்கா போனீங்கன்னா ஐயோ பாவம். பைபிளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதில் போயிட்டீங்கன்னா போச்சு. கர்த்தர் நல்லவர். எத்தனை புரியுது சொன்ன பாடம்? தேவ அன்பை உள்வாங்குங்க. தேவ நம்ம வச்சுக்க அன்பை உள்வாங்குங்க. நமக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெபத்தை நீங்க கையாளும் போது கவனமா இருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், படிச்சிருக்குன்னு சொன்னோம், என் மேல பாசம் இருந்தா தருவார்ல. பாசம் இருக்கிறனாலதான் தராம இருக்கிறார். தந்திருந்தாரு, கண்ட மயப்பணி, நீ அவரை விட்ட போயிருக்கலாம். கவனம் தான் தராம இருக்கிறார். உனக்கு அவர் மேல பாசம் இருந்தா நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். அவருக்கு பிடிக்குதா என்னன்னு பாப்ப, நீ பிடிக்கலாம் விட்டுருவ. தாவிதே, நீ ஆலயத்தை கட்டாதப்பான்னு சொன்னோம், நீ சரின்ட்டானு தாவிதே. என்ன பேசிருக்கேன், இதெல்லாம் என்ன பேச்சு? எத்தனை வருஷமா பொண்ணையும் வெள்ளியும் சேர்த்து ஐயோ கனவோட இருக்கேன் நான். நீ கிட்டாதுன்னா என்ன வம்பா இருக்கும் உங்களோட? நான் 2 கல்லாத வைப்பேன் நான் சொன்னானா தாவிது. ஓ, உனக்கு பிடிக்கலையா?
இதான் நேசிக்கிறது. சரி ஆண்டவரே. ஆமென். இன்னும் ஒருபடி கூடயே சொல்றேன், உண்மையிலேயே அவரை நேசிக்கிறவனா இருந்தா, உண்மையிலேயே அவரை ஒருத்தர் நேசிக்கிறவனா இருந்தா நரகத்துக்கு போனாலும் சரின்னு போயிட்டே இருப்பான். இதான் நேசத்தின் உச்சம். இதுக்கு மேல என்ன ஆண்டவர் செய்ய முடியும்? என் லவர் நீங்க சொல்றீங்க, நான் போறேன். இதான் நேசத்தின் உச்சம். ஆமென். நம்பிக்கையின் உச்சம் இல்ல, நேசத்தின் உச்சம். நான் அவரை நேசிக்கிறேன். என் ஆள் சொல்றாரு, நான் எப்படி தட்ட முடியும்? போறேன். ஆமீன். ஆமீன். இல்ல, அன்பை கொஞ்சம் நம்ம நினைவு கூறணும், தியானம் செய்யணும், உள்வாங்கணும். அடிக்கடி ஆண்டவர் இந்த தொழுவத்துல அன்பை கொண்டு போய் வந்துட்டே இருக்கிறார். என்னன்னு தெரியல, அன்பை பத்தி பேசிட்டே தான் வர்றாரு. அதை ஜெபத்தோட கனெக்ட் பண்றாரு, அதை அருமையா கனெக்ட் பண்றாரு. பாடுற மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுறேன்டா, ஜெபத்தை கொடுத்த என்ன புலம்புறாங்கடா, நான் தரல தரல தரல. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேட்டா பாசம் இல்லை. என்ன பாசங்க? நீங்க தான் சொல்றீங்க பாஸ்டர், கல்வாரியில செத்தார் பாசம். எங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கண்டிப்பாக இருக்காரு. என்ன பாசம்? அவங்க அப்படிதான் கேட்கறாங்கடா. சொல்லிக் கொடுறாங்க, சொல்லிக் கொடு. நான் நேசிக்கிறேன். தலை மயிரில் கூட என்னுடைய கவனம் இருக்குடா. சொல்லிக் கொடு, சொல்லிக் கொடுறேன். உனக்கு இது வேணும், உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாம இருக்குமா? தெரியும்டா. சொல்லிக் கொடுறேன், சொல்லிக் கொடு. நான் கடவுள்கிட்ட தயவுசெய்து சொல்லிக் கொடு. என்ன மனுஷன் மாதிரி பாக்குறாங்க, நான் கடவுள்றா. ஆமீன். கர்த்தர் நல்லவர். யோசேப்பு குறித்து கொஞ்சம் பார்ப்போமா? யோசேப்பு விலைக்கு விற்கப்பட்டான் இல்லையா? யோசேப்பு விலைக்கு விற்கப்பட்டான் இல்லையா? அது யோசேப்புக்கு புரியாத புதிர். நம்மளே ஏன்டா அவங்க வித்தாங்க, நம்மளே ஏன்டா வித்தாங்க, தொலைஞ்சி இவங்க ஏன்டாடி பண்ணாங்க? யோசேப்புக்கு புரியாத புதிரா இருந்துச்சு. என்னடா நடக்குது? எதுக்குடா என்னை வித்தீங்க? எதுக்குடா என்னை ஏத்து கொண்டு போட்டீங்க? என்னடா நடக்குது? யோசேப்பு விற்கப்பட்டது யோசேப்புக்கு புரியாத புதிர். ஆனா வேலைக்காக விலைக்கு வாங்கப்பட்ட யோசேப்பு, போத்திபார் யோசேப்பை விலைக்கு வாங்கிட்டான். வீட்டுக்கு வேலைக்கு, வேலைக்காக விலைக்கு வாங்கப்பட்ட யோசேப்பு போத்திபார் வீட்டுல வேலை வாங்கினது எதிரும் புதிர். எதிரும் புதிர். அதுல புதிர் இருக்கு, எதிர் இருக்கு. இவன் எப்படா வேலை வாங்கினா? புரியல. இவன் ஏன் வேலை வாங்குறான்? இப்படியே இவன் தான் வேலை செய்யணும். எதிர். வேலை செய்ய வேண்டியவன் வேலை வாங்குகிறது எதிர். எப்படி வேலை வாங்குறான்? புதிர். எதிரும் புதிருமானது. யோசிப்பாக்கு நடக்க பாருங்க, என்ன பிடிச்சுதான் இருக்கிறோம். யோசிப்பு வாழ்க்கையில வந்துகிட்டே வெளிச்சம். எதிரும் புதிருமானது. அப்புறம் தப்பு செய்யாத யோசேப்ப சிறையில் அடைச்சது யோசேப்புக்கு புரியாத புதிர். என்ன ஏன்டா சிறையில் அடைச்சிங்க? ஏன்டா, என்னடா வந்துச்சு உங்களுக்கு? நான் என்னடா தப்பு பண்ணேன்? ஐயோ, என்னதான்டா நடக்குது? என்ன ஏன்டா ஜெயில போட்டீங்க? புரியாத புதிர். ஆனா விசாரிக்கப்பட வேண்டிய கைதி விசாரிப்பு வேலையை பார்த்தது எதிரும் புதிர். எல்லா பொறுப்பையும் அந்த விசாரணை தலைவன் யோசிப்ப படைச்சிட்டான். யோ, நானே விசாரிக்கப்பட வேண்டிய என்கிட்ட போய் விசாரிச்சு சொல்றேன், நீ பண்ணு. யோசிப்புடைய கர்த்தர் இருந்தா நடக்குது. ஒண்ணுமே செய்யல, தூக்குள்ள போட்டாங்க. உள்ள வந்தா என்னை விசாரிச்சு சொல்றாங்க. இது எதிராச்சே, இது புதிராச்சே. யோசிப்பு இதெல்லாம் அனுபவிச்சாரு. புதிரையும் அனுபவிச்சாரு, புதிரையும் அனுபவிச்சாரு. கர்த்தர் நல்லவர். யோசிப்போட கர்த்தர் இருந்ததுனால யோசேப்பு உயர்த்தப்பட்டான். யோசிப்போட இருந்ததுனால சிஸ்டர் யோசேப்பு உயர்த்தப்பட்டான். கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். இன்றும் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவர் உங்களை உயர்த்துவார். அருமையா இருக்கிற செய்தி. இந்த செய்தி ஃபேமஸ் செய்தி.
இன்னும் சொல்லிட்டேன், இன்னும் சொல்ல போறேன், ஆமென் சொல்லணும். யோசிப்போடே கர்த்தர் இருந்ததுனால யோசிப்பு உயர்த்தப்பட்டான். யோசிப்போடே கர்த்தர் இருந்ததுனால அவன் குளிர் தள்ளப்பட்டான். ஆமென், ஆமென், ஆமென் வராது. என்னது? அ- அப்படியே அவர் நம்மோடு இருக்கணும், வேண்டான்னு சொல்லிருங்க. யோசிப்போடே கர்த்தர் இருந்ததுனால அவன் குளிர் தள்ளப்பட்டான், பழி சுமத்தப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். இதே விடுறீங்க. நம்ம எங்க கொண்டு விட்டோம்? ஆசீர்வாதத்துல கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அவரை. சிஸ்டர், கர்த்தர் மாத்திரம் உங்களோடு இருப்பார், ஆனால் யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமீன் பாஸ்டர். சிஸ்டர், கர்த்தர் மாத்திரம் உங்களோடு இருப்பாரானால் நீங்கள் குழியிலே தள்ளப்படுவீர்கள். பாஸ்டர், நான் சபைக்கு வர மாட்டேன் பாஸ்டர், சபைக்கு வர மாட்டேன் பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். புரிஞ்சுக்கங்க. நமக்கு சாதகமா பைபிளை வளைக்க கூடாது. நமக்கு 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 தோதா கர்த்தரை வளைக்க கூடாது. பைபிள் உள்ளதை அப்படியே தான் நம்பணும். நீங்க ஒவ்வொரு ஆபத்திலையும் பாருங்க, யோசிப்போடே கர்த்தர் இருந்தார். வசனம் இப்படி வந்துட்டே இருக்கு. எதுக்கு இது எழுதுறா தெரியுமா? ஏய், கர்த்தர் இல்லாம நடக்கணும்னு நினைக்காங்கடா, கூட இருக்கிறாரு, கூட இருக்கனாலதான் குளிர குளிச்சுக்கோங்கடா அப்படின்னு பைபிள் சொல்லுது. கூட இருக்கிறாரு. அதான் தாண்டா, இதுவரையே கண்ணு இல்லையா, காது இல்லையா, எல்லாம் இருக்கு, உனத்தான் இல்லைங்கிற. உனத்தான் இல்லை, நான் கூட இருக்கேங்கிற அறிவும் உனக்கு இல்லை. நீ என்னை வந்து கண்ணு இல்லையா, காது இல்லையான்னு கேட்கிற அப்படிங்கிறாரு. அம்மேன்னு சொல்லுங்க. அதனால யோசிப்போடே இருந்த தேவன் நம்மோடு இருப்பாரானால் குழியும் உண்டு, உயர்வும் உண்டு. சவமா முடிச்சிருவோமா? சவமா முடிக்கணும். கஷ்டங்களும் உண்டு, மகிமைகளும் உண்டு. ஆமேன். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அதனால பாடுகளுக்கும் தேவன், மகிமைக்கும் தேவன், அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும், பிடிச்சுக்கணும். அப்படித்தான் ஆண்டவர் கண் இருக்கா, காது இருக்கான்னு கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு ஆண்டவர் ஆட்டம், ஆண்டவர்கிட்ட போகவும் மாட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சா ஆண்டவர்கிட்ட இருந்துக்குங்க. யோசிப்பு இருந்த மாதிரி, யோபு இருந்த மாதிரி, பவுல் இருந்த மாதிரி ஆண்டரை விட்டு போக மாட்டீங்க. உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில நீங்கள் ஆண்டரை விட்டு நகுமி மாதிரி போக மாட்டீர்கள். இது உங்களுக்கு தெரியணும். ஆமேன். ஆண்டவர் மாத்திரம் உங்க கூட இருந்தா ஏன் சிஸ்டர் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவர் இருக்கிறனால இங்க கஷ்டம். என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? ஆமா, அவர் இருந்தா கஷ்டம் வரத்தானே செய்யும். நான் பர்வத்துல இருக்கேன், இங்கதான் இருக்கேன். ஒருத்தர் இருக்காரு, விடுவானா? இல்ல, நான் ட்ரைனிங் பண்ணா விடுவாரா? எனக்கு பயிற்சி தராரு சிஸ்டர், பயிற்சி தராரு. என்ன மகிமை சூழ்ந்திருக்கிறதுக்கு அவர் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு, ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் சிஸ்டர், அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆமே. இது வந்து சமநிலை உபதேசம், ஒன் சைடு கிடையாது, சமநிலை உபதேசம். மொத்தமா பைபிளை பார்த்து பேசுறது.